வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் சமையல். நான் உங்கள் அலமேலு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம சூப்பரான டுடே ஸ்பெஷலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மக்கானா கீர் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா மக்கானால கீரா? நம்ம வந்து நிறைய விதமான கீர் பார்த்துருப்போம். கேரட் கீர் பார்த்துருப்போம், ரைஸ் கீர் பார்த்துருப்போம். இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு மக்கானா கீர் பார்த்துக்கலாம். எப்படி போகலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. கப் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கானா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மக்கானா அடுத்த ஸ்டெப்பு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வச்சுக்கோங்க. ஒரு பேனில் என்ன பண்ணுறீங்கன்னா 2 to 3 டீஸ்பூன் வந்து கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பியூர் கீ. கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா 3 டீஸ்பூன் நான் நெய் ஊற்றிட்டேன். இது ஹீட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனில் நெய் வந்து ஹீட் ஆனதுமே என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்கானா எடுத்துருக்கோம்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நல்லா வந்து பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டோம் 10 நிமிஷம். ஆற விட்டுட்டதுக்கப்புறமா வந்து மிக்சிங் பவுலில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நம்ம வந்து பவுடராக அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக நம்ம வந்து அரைச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் பேன் வச்சிடலாம். பேன் வச்சுக்கோங்க. பேனில் வச்சுட்டதுக்கப்புறமா பேன் ஹீட் ஆனதுமே என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் பியூர் மில்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். இப்போ வந்து நல்லா பால் ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஹீட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா மில்க் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? திக்னஸ் லெவல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் கப்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பாதி சுகர் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சுகரு நான் ஒரு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக தான் அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அதிகமாக தேவைன்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வரட்டும். மில்க் நல்லா ஆட் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மக்கானா பவுட்ரு வந்து நம்ம அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரா ஃப்ரை பண்ணினே இல்லை, அதை வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்கானா கீர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு தேவைப்படலை, அதெல்லாம் நான் வந்து இப்போ நான் குங்குமப்பூ ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஆட் பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக ஒரு டேஸ்டியான ஒரு எமியான நம்ம மக்கானா கீர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மகாராஷ்டிரா நார்த் ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் மோஸ்ட் ஸ்பெஷல். இது ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. மகாராஷ்டிரா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மகா சிவராத்திரியில். ஸோ வந்து நீங்களும் இதை செஞ்சு அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகினதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்ம சூப்பரான வெறும் 2 பொருளை வைத்து ஒரு மக்கானா கீர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அண்ட் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? மில்க், பியூர் மில்க். நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம், பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து மக்கானா வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் முன்னாடி இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு ரிசல்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரான ஒரு மக்கானா கீர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெறும் வந்து நம்ம 2 பொருளை வைத்து ஒரு அருமையான மக்கானா கீர் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன், பட் இன்னும் காட்டாமல் ஏமாற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்கள் முன்னாடி இந்த ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வாய் பற்றிக்கிச்சு.
செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மக்கானா இருந்துச்சு, அந்த பால் வந்து டெய்லி காஃபிக்கு வாங்குவீங்க, காஃபி போட டீ போட வாங்குவீங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது குழந்தைங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, அண்ட் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கீர் பார்த்துருப்போம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் நம்ம கீர் பார்த்துருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கானா கீர். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக தான் வந்து எல்லாருக்குமே சப்ளை ஆகும் மக்கானா, அண்ட் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 2 பொருளை வைத்து ஒரு மக்கானா கீர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய பிரிண்டிங் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஒரு பெல் ஐக்கனை தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பண்ணு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் வந்து நீங்கள் ரொம்ப நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பார்க் நான் போட்டிருந்தேன். அந்த மேங்கோ பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது வந்து ஆர்டர்ஸு கண்டிப்பாக நான் உங்களுக்கு 5 நாளுக்குள்ளே டெலிவரி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸை நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இன்டர்நேஷ்னலில். ஸோ கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸாக உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக உடம்பு சரியில்லை. அதனால என்னால் வீடியோ வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல. அதுக்கும் வந்து நிறைய பேர் கேட்டதுங்க வீடியோ சரியாக அப்லோட் பண்ணலை. எனக்கு 2 நாளாக ரொம்ப உடம்பு முடியல, எழுந்துக்கவே முடியல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணலன்ட்டு. கண்டிப்பாக இதுக்கு அப்புறமா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட நான் சந்திக்கிறேன். இப்போ உங்களுடைய அளமும் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறேன். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட அருமையான ஒரு டேஸ்ட்டோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பேர் வந்து